யாரை எப்படி தாங்கி பிடிக்க வேண்டும், எதற்காக தாங்கி பிடிக்க வேண்டும் அப்படிங்கறத நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அப்துல்லாவா இருக்கட்டும், ஷானவாஸா இருக்கட்டும், திரு ஜெயஜரஞ்சன் அவர்களாக இருக்கட்டும், ஆண்டனி அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் எந்த களத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம், எதையெல்லாம் பாதுகாப்பதற்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறது புரிஞ்சிட்டோம்னாலே யார பதவியில வைக்கணும், யார பதவியில வைக்க கூடாதுன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஏன்னா தேர்தல் நேரத்துக்கு தமிழ்நாட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா காம்ப்ரமைசஸ் அவசியம் உலகத்துல. நான் இல்லன்னு சொல்லல, ஆனா எந்த நேரத்துல எப்பொழுது அந்த யாரோடு அதை செய்து கொள்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேற்றுமைகள், கருத்து வேற்றுமைகள், இதற்காக நம்ம ஒருத்தர் விட்டு கொடுத்து விட்டு எதை பாதுகாக்க வேண்டுமோ அதை பாதுகாக்க தவறிவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் திராவிடத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அதை பாதுகாப்பதற்கு எங்கெல்லாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான புத்தகம் தான் இந்த புத்தகம். அதனால இதை நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க தெளிவோடு இருக்க வேண்டும். திராவிடத்தை பாதுகாப்பது அவர்கள் கைகளிலும் இருக்க வேண்டும். நன்றி.